ரைட். இன்றைக்கு இந்த ஃபார்முலாவில் இருக்கிற ஃபைனான்சியல் ஃபங்க்ஷனில் சில முக்கியமான ஃபங்க்ஷன் 2-3 ஃபங்க்ஷனை பற்றி மட்டும் இன்றைக்கு இந்த இதில் பார்க்கலாம். ரைட். இப்போ நான் இதில் ட்ரை பண்ணுறேன். லோன் அமௌண்ட் டுடே. இதில் போகிற லோன் அமௌண்ட் எண்டு 1,00,000 ரூபா லோன் எடுக்கிறேன்னு வைங்க. 1,00,000 ரூபா லோன் எடுத்தேன்னு சொல்லிடுன்னா லோன் அமௌண்ட் டுடே இன்றைக்கு 1,00,000 ரூபா எடுக்கிறேன். அந்த கடைசி முடிவில் கால முடிவில் 0 இருக்குமே எல்லாம் கட்டி முடிக்கிறேன்னு எடுக்கும். இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை போடுறேன்னா இதுக்குரிய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை போடுறேன்னு என்ன மாதிரின்னு சொல்லிச்சுன்னா ஒரு 10% இன்ட்ரெஸ்ட் ரேட். எவ்வளோ காலத்துக்குள்ள கட்டி முடிக்க போகிறோன்னு சொல்லிச்சுன்னா நம்பர் ஆஃப் பீரியட் போகிறேன் 2 years. ரைட். இது என்ன மாதிரி என்ன சொல்லிச்சுன்னா இதில் மந்த் beginning balance, total payment. இந்த total paymentக்குள்ள ஒன்று principal இருக்கும், மற்றது interest இருக்கு, அதாவது ending balance. ரைட். அப்போ 2 yearsக்குள்ள நான் பேமெண்ட் செய்து முடிக்கணும்னு சொல்லிச்சுன்னா இத்தனை மாதம் பேமெண்ட் செய்யணும், 24 மாதம் பேமெண்ட் செய்யணும். ரைட். இப்போ நான் என்ன சொன்னேன், 24 மாதம் வரைக்கும் இதை எழுத போட்டாச்சு. இனி அடுத்த பற்றி பார்ப்போம். என்ன சொல்லிட்டுனா பிகினிங் பேலன்ஸ் என்னது? பிகினிங் பேலன்ஸ் 1,00,000. இப்போ டோட்டல் பேமெண்ட்டுக்குரிய ஃபங்க்ஷன் என்னன்னு சொல்லி பார்ப்போம். டோட்டல் அதுக்கு பிஎம்டி ரேட் 10%. 10% இயருக்கு, மாதத்துக்கு காண்றதுக்கு 12ஆல் பிரிக்கணும். அடுத்து நம்பர் ஆஃப் பீரியட்ன்றது 2 years. 2 years என்ன செய்யணும், 12ஆல் பெருக்கணும். மெயின் 2 years 24 மாதம், அதை 12ஆல் பெருக்கிறது 24 மாதம். அடுத்தது ப்ரெசன்ட் வேல்யூ 1,00,000, ஃபியூச்சர் வேல்யூ 0. ரைட். இது டோட்டல் பேமெண்ட். இந்த டோட்டல் பேமெண்ட்டுகள் ஒன்று பிரின்சிபல் இருக்கும், மற்றது இன்ட்ரெஸ்ட் இருக்கும். பிரின்சிபலை காண்றதுக்கு இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்கு, பிஎம்டி ரேட் 10%. அதை 12ஆல் பிரிக்கிறேன் பர் முதலாவது மாதம். நம்பர் ஆஃப் பீரியட் 2 years, அவரை 12ஆல் பெருக்கிறேன். ப்ரெசன்ட் வேல்யூ 1,00,000, ஃபியூச்சர் வேல்யூ 0. ரைட். அப்போ இது பார்த்தீங்கன்னு சொன்னால் 4,614 ரூபா 49%. நாங்கள் மாதம் பேமெண்ட் செய்ய வேண்டிய அமௌண்ட்டில் பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ இருக்குது, 3,781. மிச்சம் என்னவாக இருக்கும், இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதுலேருந்து இதை கழிச்சு விட்டால் வரும், அல்லது அதுக்குரிய ஃபங்க்ஷனையும் பொருடியாக பார்க்கும். ஐபிஎம்டி இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் ரேட் 10%, 12ஆல் பிரிக்கிறேன் பர் மந்த், முதலாவது மந்த். என் பீரியட் 2 years, அது என்ன செய்கிறேன், 12ஆல் பெருக்கிறேன். ப்ரெசன்ட் வேல்யூ இன்றைக்கு எனக்கு காசு வந்தது, ப்ரெசென்ட்டாக என்கிட்ட 1,00,000 ரூபா காசு இருக்குது. ஃப்யூச்சரில் அது என்ன இருக்கும், 0 முடியும். அதில் அதாவது தட் மீன் என்ன, காசை கட்டி முடிக்கிறேன். ரைட். இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லிட்டுன்னா பிரின்சிபலும் இன்ட்ரெஸ்ட்டையும் சேர்த்திங்கன்னு சொல்லிச்சுன்னு சொன்னால் இந்த டோட்டல் பேமெண்ட்டுக்கு சமனாக இருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் 4,614 ரூபா 49, 4,614 ரூபா 49 சரியாக இருக்குது. ரைட். எண்டிங் பேலன்ஸ் சொன்னால் இந்த 1,00,000 நாங்கள் பிரின்சிபலாக எவ்வளோ பேமெண்ட் செய்துட்டோம், இதை கழிக்கணும். அப்போ இது மைனஸில் இருக்கிறபடியே இது என்ன செய்யலாம், இதை கூட்டி விட்டீங்கன்னு சொன்னால் அது கழிவிடும். ரைட். செகண்ட் இயருக்கு இந்த எண்டிங் பேலன்ஸ்ன்றது அங்கே பிகினிங் பேலன்ஸாக வரும். இனி என்ன செய்யலாம், இந்த ஃபார்முலாவை காப்பி பண்ணி அடுத்த இதுக்கு போடுவோம். போட்டுட்டு இது ரெண்டையும் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு இதை இழுத்து விடலாம், அல்லது இதில் நீங்கள் டபுள் கிளிக் செய்யலாம். இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் கடைசியில் 0 இருக்கு. மெயின் கடைசியில் 24 மாதம் கட்டி முடிச்சிட்டிங்க. அதே நேரம் டோட்டல் பேமெண்ட்டை பார்த்தீங்கன்னு சொல்லி எல்லாம் ஒரு ஈக்குவலான அமௌண்ட்டாக இருக்குது, 4,614 ரூபா 49. அப்போ நீங்கள் கட்ட என்ன செய்யும், பிரின்சிபல் அமௌண்ட் குறையும். பிரின்சிபல் அமௌண்ட் குறைய என்ன செய்யும், பிரின்சிபல் அமௌண்ட் குறைய வட்டி குறைஞ்சி கொண்டு போகும். இங்கே முன்னே பார்த்தீங்கன்னா 833 ரூபா 33. 2வது மாதத்துக்கு 800 ரூபா. ஏன், இந்த 3,781 ரூபா கட்டினபடியே இந்த 800 ரூபா குறைஞ்சிட்டு. அப்போ இந்த ஃபிக்ஸ்ட் அமௌண்ட் இது 4,614 ரூபாண்டபடியாக இது
801 ரூபாவை குறைஞ்சிட்டு அப்போ இந்த இதே அமௌண்ட் கூடியிருக்கு. இப்படியான ஃபங்க்ஷனை நாங்கள் என்ன சொல்லிட்டுனா இந்த இதில் ஸ்டூடெண்ட் சக்ஸஸ் சென்டரில் எக்ஸல் ஃபார் பேங்கிங் ஸ்டாஃப்னு சொல்லி இந்த ஃபார்முலாவில் போயிருக்கிற ஃபைனான்சியல் ஃபங்க்ஷனில் இன்ட்ரெஸ்ட், மோர்கேஜ், பாண்ட் அது சம்பந்தமான ஃபங்க்ஷனுக்குள்ள இதுக்குள்ள 40 ஃபங்க்ஷன் தெரிவு செய்து படிக்கிறாங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துன்னு சொல்லிச்சுன்னா இந்த கோர்ஸ் செலக்ட் பண்ணலாம். இது ஒரு 3 months கோர்ஸ். இது 4500 நாங்கள் சார்ஜ் பண்ணுறோம்.